கவி ஃபாரஸ்ட் வழியா நம்ம வந்து குமளிக்கு வர போறோம். தமிழர்கள் கலையில வந்து பாத்தீங்கன்னா கோவில்லாம் இருக்கு இங்க. இப்ப நம்ம போகக்கூடிய பஸ் வந்துருச்சு. இப்ப மழை வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த பிரிட்ஜ் பாக்குறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. எவ்வளவு பெரிய ஆறு பாருங்க. கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா எவ்வளவு பெருசா இருக்கும், எவ்வளவு தண்ணி வந்து பாருங்க இதுல இருக்கு. ஓட்டே சுத்தமா கிடையாது, தூக்கி தூக்கி அடிக்குது. முன்னாடி உட்காந்துருந்தேன். எப்படி இந்த ரூட்ல ஓட்டுறீங்க? பழங்காலத்து மனிதர்கள் வந்து இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. கக்கி டேமுக்குள்ள வந்துட்டு இருக்கு. பஸ்ல வந்தா மட்டும்தான் இந்த டேமை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். இருக்கக்கூடிய இந்த பழங்குடி மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு பிஸ்கட் பாக்கெட் எடுத்துட்டு வந்து தருவாங்க. பழுக்கு பழங்குடி மக்கள் வந்து இங்கதான் வந்து இருக்காங்க. டேம் பாக்குறதுக்கே சும்மா வேற லெவல்ல இருக்கு. பஸ் வந்துகிட்டு இருக்கு. 2 டேம்லயும் இந்த பஸ் வந்து பயணிக்குது. ஏசிபிக்குள்ளது கேண்டீன். இங்க வந்து எல்லாரும் ஒரு டீ குடிச்சிட்டு பம்பா டேம் கிட்ட வந்துட்டோம். இந்த பிளேஸே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது வியூ பார்க்குறதுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டணத்திட்டாவிலிருந்து கவி ஃபாரஸ்ட் வழியாக நம்ம வந்து குமளிக்கு வர போகிறோம். இந்த வீடியோவில் இந்த கவி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எப்படி வந்து ட்ராவல் பண்ணுறோம், கவி ஃபாரஸ்ட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து காமிக்க போகிறேன். முழுக்க முடிஞ்ச இடத்துல பேசியிருப்பேன், மற்ற இடத்துல வெறும் சீனரியாக தான் வரும். சீனரி எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். பட்டணத்திட்டாவிலேருந்து கவி ஃபாரஸ்ட் வழியாக நம்ம வந்து குமளிக்கு வரோம். எப்படி ரூட் இருக்குன்றதையும் பார்க்கலாம் வாங்க. இப்போ கேஎஸ்ஆர்டிசிலேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 300 மீட்டர்ஸ் வந்து வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான். அங்கே தான் வந்து ரூம் எடுத்திருக்கேன். நம்ம தங்கியிருந்த ரூம் இங்கே தான் இருக்குது. உள்ளே போவோம். ஸோ இந்த ரூமில் தான் நம்ம வந்து தங்கியிருக்கோம். இதுக்கு வந்து ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 டேஸ் 1000 rupees. ஓரளவுக்கு நீட்னஸாக இருந்துச்சு. தங்குற பிளானில் வந்து வரல. ஏன்னா என்ன வந்து நான் வந்த ரூட் வந்து மாறி வந்ததுனால இந்த ரூம் வந்து நான் புக் பண்ணி சூழ்நிலை ஆயிடுச்சு. நம்ம காலையில் எழுந்திரிச்சு 5:30 மணிக்கு பஸ்ஸுக்கு போனாலும் போகலாம், இல்லைனா 12 மணிக்கு பஸ்ஸுக்கு போகலாம். கொஞ்சம் ரிலாக்ஸாகவே போகலாம். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் இந்த ரூட்டில் வந்து ஃபுல்லாக சுற்றி வந்துச்சு. கவி ஃபாரஸ்ட்டில் எப்படி இருக்குன்றதும் தெரியல, அதனால் கொஞ்சம் டயர்டு இருக்குது. ஸோ நான் சாப்பிட்லான்ட்டு வந்தேன். இங்கே வந்து சப்பாத்தியும் கடலைக்கறியும் வாங்கியிருக்கேன். ஹோட்டலுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாப் இருந்துச்சு. நான் இங்கேயே வந்து சாப்பிட்றேன். ஹோட்டல் முன்னாடினா கொஞ்சம் தூரம் வாக்கிங் டிஸ்டன்ஸு. தமிழர்கள் இருக்கும் ஏரியான்னு நினைக்கிறேன். கோவில்லாம் தமிழர்கள் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கோவில்லாம் இருக்குது இங்கே. கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் தான் வந்து நம்ம வந்து இருக்கோம். இங்கே தான் நான் ரூம் எடுத்திருக்கேன். சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா நான் சப்பாத்தி தான் சாப்பிட்டேன். ஆனால் ரீசனபிளான ரேட்டில் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த மலை ஒன்று பார்க்குறோம் இல்லையா, அந்த மலை பக்கத்தில் தான் போயிட்டு நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். அது வந்து மேலே வந்து ஏற முடியாது, டைம் இல்லை. ஆனால் அது மேலே ஏறினா வியூ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மலை ஏறி இறங்கிறதுக்குள்ளே நமக்கு வந்து டைம் அதிகமாயிரும். சரியாக இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலை வந்து வெறும் 64 கிலோமீட்டர் தான். இந்த பிரிட்ஜ் வழியாக வந்து போகிற மாதிரி இருக்குது. இதுதான் ரூட்டு. இந்த ரூட் வழியாக வந்து போகலாம். அந்த மலைக்கு நம்ம வந்து போகலான்னு வந்தோம். ஆனால் அது மலை ஏறுறதுக்கு வழி தெரியல. இருந்தாலும் நம்ம இங்கேருந்து பக்கத்துலேருந்து பார்க்கலாம். கேரளாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மாதிரி தரைமட்டமாக இருக்காது, எல்லாமே பக்கத்தில் இருக்காது. ஒவ்வொரு மலையில் ஒவ்வொரு ஏரியாவாக இருக்கும். அது மாதிரி தான் இப்போ நம்ம வந்து இந்த ஏரியாவில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, இந்த சிட்டிக்கு நடுவில் ஒரு கிணல் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கிணல்னு சொல்லுவாங்க. இங்கே மழை பெஞ்ச தண்ணி வேற பக்கத்துல வந்துகிட்டு இருக்கு. எல்லாமே ஒன்று சேருது. தண்ணிக்கு இங்கெல்லாம் பஞ்சமே கிடையாது.
ஸோ மக்களே, இந்த மலையை வந்து நம்ம ஏறதுக்காக வந்தோம், ஏற முடியல. ஏன்னா நமக்கு டைம் இல்லை. ஏறி இறங்கணும்னா ஒரு 2 மணி நேரம் ஆயிரும். பஸ்ஸு மிஸ் பண்ணிடுவோம். அங்கே வந்து சின்னதாக ஒரு வியூ பாயிண்ட்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அது மேலே ஒரு கொடை மாதிரி தெரியுது பாருங்கள். அது மேலேருந்து பார்த்தோம்னா டோட்டல் பத்தனத்திட்டாவையும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு நெக்ஸ்ட் டைம் வரும்போது அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் நடந்து வந்து திரும்பி போகிறேன். தமிழர்கள் முறையில் இருக்கக்கூடிய கோவில்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். இரவும் வந்து பார்த்தோம். இப்போ இங்கேயும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட். இது உள்ளே வந்து போகலாம். இங்கே ரோடெல்லாம் வந்து சின்ன சின்ன ரோடாக இருந்தாலும் ரூல்ஸ் வந்து கடைப்பிடிக்கிறாங்க கரெக்டாக எல்லாருமே. ஸோ அந்த பிரிட்ஜு வேலை நடக்கிறதுனால நம்ம அந்த பக்கத்துலேருந்து போய் பார்த்தோம். இப்போ அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததுனால கேஎஸ்ஆர்டிசிக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரைவேட் பஸ்லாம் போகிறதுக்காக பஸ் ஸ்டாண்டு வச்சுருக்காங்க. இது உள்ளேயும் போய் பார்க்கலாம். நம்ம ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் வந்திருக்கோம். எவ்வளோ நீட்னஸாக இருக்குன்னு பாருங்கள். சுத்தமாக வச்சுருக்காங்க பஸ் ஸ்டாண்டை. இப்போ காலை நேரன்றதுனால அதிக பஸ்ஸு இல்லை. இதுதான் ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் ஏரியா. மொத்தம் வந்து 3 இது வச்சுருக்காங்க பிளாட்ஃபார்ம். நீட்னஸாக இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் வந்து சுத்தமாக வச்சுருக்காங்க. குப்பை எதுவுமே இல்லை. இந்த மாதிரி சுத்தமாக வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா பஸ் ஸ்டாண்டும் வந்து சுத்தமே இல்லாமல் அசுத்தமாக இருக்குது. அதை முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் போகக்கூடிய பயணிகள் கொஞ்சம் குப்பைகள் போடுறதெல்லாம் வந்து போடாமல் தவிர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து இந்த ரூம்லேருந்து வெக்கேட் பண்ணி கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம். இங்கே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம மார்னிங்லேருந்து மழை இல்லை, வெயில் நல்லா அடிச்சிச்சு. இப்போ நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி, நம்ம அப்படியே போவோம் பஸ் ஸ்டாண்டுக்கு. இப்போ நம்ம வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். பஸ் எங்கே நிற்குன்னு பார்த்து ஏறிக்கணும். ஏன்னா வந்து ரிசர்வேஷன் கிடையாது, அன்ரிசர்வேஷன்றதுனால கூட்டம் இருந்தாலும் இருக்கும்னு நினைக்கிறேன். மழை பெய்யுது அடிக்கடி, மறுபடியும் விட்டுருது. ஆனால் வெயிலும் அடிக்குது. பாருங்கள் சன்செட் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ நம்ம போகக்கூடிய பஸ்ஸு வந்துருச்சு. இந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா சின்ன பஸ், மினி பஸ்ஸாக தான் இருக்குது. இன்னும் வந்து ஸ்டாண்டில் வந்து போடலை. நம்ம வந்து இங்கே பஸ்ஸு வந்து நிற்கிறதுனால முன்னாடியே வந்து நின்றுட்டுருக்கோம். நம்ம வந்து ஃப்ரண்ட்டு சீட்டு வேணும் அப்படின்றதுனால வீடியோ எடுக்கிறதுக்காக அந்த பஸ்ஸில் வந்து முன்னாடியே வந்து நிற்கிறோம். 12:30 மணிக்கு இந்த பஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ வந்து இங்கே ஏறக்கூடிய இடத்துல வந்து போட்டாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு சீட்டை வந்து பிடிச்சி ஏறி உட்காந்துட்டேன். பஸ் வந்து எந்த ரூட்டில் போகுது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து காமிக்க போகிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோவில் பேசியிருப்பேன். மற்ற இடத்துல வந்து பேசியிருக்க மாட்டேன். வியூ மட்டும் பாருங்கள். வியூ எப்படி இருக்குன்றதையும் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க. பஸ்ஸு கிளம்பின பிறகு எத்தனை மணிக்கு கிளம்புதுன்றது டைமையும் காமிச்சிடுறேன். ட்ராவல் எவ்வளோ நேரம் போகுதுன்றதையும் காமிச்சிடுறேன். சரியாக 12:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ மழை வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம காலையிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மழையில் தான் இருக்கோம். நேற்றும் அப்படி தான் மழையில் வந்து வந்துக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கும் அதே மழையில் தான் வந்துக்கிட்டு இருக்கேன். பட்டணத்திட்டாவிலேருந்து நம்ம குமளிக்கு கெவி ஃபாரஸ்ட் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா 208 ரூபா வந்து டிக்கெட் சார்ஜ் ஆகுது. இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறோம். சரியா பாத்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் வழியா வந்து பஸ் மூவ் ஆகுது. இந்த பிரிட்ஜ் பாக்குறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க.
பஸ் வந்து நம்ம மேப் வழியா வந்து போட்டோம் டைரக்டா குமளிக்கு ஒரு ரூட் ஒன்று காமிக்குது. ஆனா அந்த ரூட் வழியா இந்த பஸ் போகாது. கீழே அந்த ஏரோ மார்க் போகுது இல்லையா, அது வழியா தான் இந்த பஸ் வந்து போகுது. ஃபாரஸ்ட் வழியா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து குமளிக்கு வந்து டிராவல் ஆகுது. இது மொத்தம் அப் அண்ட் டவுன் வந்து பாத்தீங்கன்னா 360 கிலோமீட்டர் வந்து சொல்லியிருக்காங்க. 360 கிலோமீட்டர்ல நம்ம ஒன் டைம் வந்து டிராவல் பண்றோம் அப்படின்னா 180 கிலோமீட்டர் வந்து டிஸ்டன்ஸ்ல வந்து நம்ம வந்து டிராவல் பண்ணுவோம். அந்த 180 கிலோமீட்டருமே வந்து நம்ம ஒரு தனி உலகத்துக்கு வந்து நம்ம போன மாதிரி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்ல வந்து பாத்தீங்கன்னா சபரிமலைக்கு போகக்கூடிய ரூட்ல தான் போயிட்டு இருக்கு. இது அப்படியே வந்து காமிக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க சபரிமலைக்கு ரோடு மேல போயிடுது. நம்ம போகக்கூடிய வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்து நம்ம போறோம். இது வழியா தான் நம்ம வந்து மூவ் ஆகணும். இதுக்குள்ள என்னென்ன சுவாரஸ்யமான ரோடு எப்படி இருக்கு என்றது எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிக்கிறேன். ரோடுலாம் ரொம்ப டேமேஜான ரோடு தான். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ரப்பர் தோட்டம் தான். பஸ் ஜம்ப் ஆகுது ஃபுல்லா. இங்க வந்து கொஞ்சம் மழை இல்லை. நம்ம பத்தனத்திட்டால வந்து பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. இங்க கம்மியான அளவுல தான் மழை பெய்யுது. ரப்பர் தோட்டம் பாக்குறதுக்காக சூப்பரா இருக்கு. ஆனா இந்த ரூட்ல பஸ் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம்தான். பக்கத்துலயே வந்து பாருங்க அழகான ஒரு ஓடை ஒன்று ஓடுது. பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. தண்ணி வந்து பாத்தீங்கன்னா கிளியரா போகுது. ரோடுலாம் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. தூக்கி தூக்கி அடிக்குது அப்படியே. இது வந்து சொல்ல போனா ஃபாரஸ்ட்ல கூட போல, நார்மலான ஊரை தான் தெரியுது. இந்த ஊருக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோடு இந்த அளவுக்கு மோசமா இருக்கு. ரோட்ல பஸ் போயிட்டு இருக்கு. ஒரு சில இடங்கள்ல வந்து ரோடு நல்லா இருக்கு, ஒரு சில இடங்கள்ல வந்து ரோடு ரொம்ப மோசமா இருக்கு. தூக்கி தூக்கி போடுது. 10 கிலோமீட்டர் அண்ணன் சொன்ன மாதிரி போனாதான் தெரியும் எப்படி இருக்குன்னு. ஆனால் பார்க்கறதுக்கு ரோடுகளில் இரு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் தோட்டம். இந்த ரப்பர் தோட்டத்தை காலை நேரத்தில் அவங்க அந்த பால் எடுப்பாங்க. நம்ம அந்த டைம் வந்து பார்க்கலாம். ஜம்ப் ஆகுது அப்படியே வண்டி. ஸோ இங்கே ஒரு ஆறு ஒன்று பாருங்க, பெரிய ஆறு தான் இது. பஸ்ஸு ரோடு வந்து ஜம்ப் ஆனதுனால அதை சரியாக என்னால் கேப்சர் பண்ண முடியல. சின்ன ஒரு சந்து மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே தான் பஸ்ஸு வந்து போகுது. இந்த ஆறு பக்கத்தில் வந்து போகுது பாருங்க. அது ஆறா பாருங்க, ரெண்டு பக்கமும் ஆறு.
இது எவ்வளோ பெரிய ஆறு பாருங்க. இந்த பஸ்ஸில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். இது வந்து இப்போ மழை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நார்மலான தண்ணி போயிட்டுருக்கு. இதுவே மழை நாளில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போகும். ஃபுல்லாக ரோடே வந்து பார்த்திங்கன்னா சின்ன ரோடு பாருங்கள். இதெல்லாம் இந்த ரோட்டுக்குள்ளே தான் பஸ்ஸே போகுது. என்னமோ ஊருக்குள்ளே சுத்தமில்லை அந்த மாதிரி போகிற மாதிரி போயிட்டுருக்கு. இந்த ரோட்லலாம் பஸ்ஸு ஓட்டினா ரொம்ப டேலண்ட் வேணும். ரோடும் சரியில்லை, அதுவும் மேட்லேயும் ஏறுது, தூக்கி தூக்கி போடுது. நார்மல் ரோட்டில் ஓட்டுறதுக்கும் இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டுறதுக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இங்கே பாருங்கள் அண்ணன் எப்படி, என்னால் கேமராவை பிடிக்கவே முடியல. அப்படியே அந்த ஆற்றை ஒட்டி இந்த ஊரில் இருக்கக்கூடிய வீடுகள்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. நல்ல ஹைட்டு, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கேரளாக்குள்ளே நம்ம ஒரு சின்ன ஒரு கிராமத்துக்குள்ளெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த பஸ்ஸில் வந்தோம்னா கண்டிப்பாக பார்க்கலாம். அதான் பாருங்கள் எவ்வளோ மோசமான ரோடாக இருக்குன்னு பாருங்கள். முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் இந்த ரோடு எப்படி போகுதுன்றதை முழுசாகவே நான் வந்து காமிச்சிருப்பேன். மற்ற வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க, ஆரம்பிச்சிருப்பாங்க, கிளைமேட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம வீடியோவில் அப்படி கிடையாது. முழுசாக இந்த பஸ்ஸு எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதோ அத்தனை கிலோமீட்டர் எல்லாத்தையுமே உங்களுக்கு முழுசாக காமிக்கிறேன் இந்த வீடியோ மூலிமா. இங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்குங்க தொழுவுறதுக்கு. இந்த ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே கூட வந்து தொழுவலாம். ஜிம்மா மஸ்ஜித் தான் நினைக்கிறேன். இந்த ரோடெல்லாம் பாருங்க, மேட்லேயே ஏறிட்டு இருக்கு பஸ்ஸு. இங்கே ஒரு மெயின் ரோடு வருது, இதில் ரைட் எடுக்கிறாங்க போலக்கு. இது கொஞ்சம் பரவாயில்ல, ரோடு நல்லா சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் பஸ்ஸு எப்படி போகும்னு தெரியல. இது ஒரு பஸ் ஸ்டாண்டு. இப்போ அந்த சித்தார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியில் வந்துடுச்சு பஸ்ஸு. இதுக்கப்புறம் ரோடு வந்து நல்லா இருக்குமான்றது காமிக்கிறேன். ரூட்டே கொஞ்சம் நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு வந்தது. ஆனால் வண்டியோட ஸ்பீடு வந்து கம்மி தான், ஆனால் இன்ஜின் வந்து சவுண்டு ஓவராக இருந்துச்சு. இப்போ நல்ல ரோடை பிடிச்ச உடனே இன்ஜின் சவுண்டு இல்லை, அந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக போகுது பஸ்ஸு. நம்ம முதல்ல வந்த வழி இந்த வழியில தான் வந்தோம், சின்ன வழி தான். இங்கே பாருங்க, இந்த வழியில தான் வந்து ஏறி வந்துச்சு பஸ்ஸு. இப்போ வந்து ரோடெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. இதில் இப்படியே போச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும்.
இந்த சித்தார்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த மலையை பாக்குறதுக்கு ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்குங்க. சூப்பரா இருக்கு. இந்த சர்ச் பாருங்க, சூப்பரா இருக்கு. குமுளி இங்க இருந்து 111 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. அந்த மலைக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பைனாப்பிள் வந்து விளைச்சல் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லா பைனாப்பிள் தோட்டம். இங்க இருந்து இந்த வியூ பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. இந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து ஃபுல் எல்லாமே பைனாப்பிள் தான் பாருங்க. பைனாப்பிள் தோட்டம் மலைக்கு நடுவில் சூப்பரா இருக்கு. நம்ம ஆசையா வந்து பைனாப்பிளை வாங்கி சாப்பிடுவோம். இங்க எவ்வளவு பாருங்க, ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். இங்கே இந்த மலை பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. வியூ பாயிண்ட்டு சித்தாரில் இங்கே ஒரு ஆர்வம் ஓடிட்டுருக்கு. பாருங்க, இடையில சின்ன சின்ன ஆறுகள்லாம் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த ரப்பர் தோட்டத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடியை வந்து போட்டிருக்காங்க. அது வந்து இருக்குன்னா வெயில் நாளில் இந்த மரத்துக்கு வந்து குளிர்ச்சி வந்து தருமா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு செடியை போட்டு அதுக்கு ஒரு விளைச்சல் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. ரப்பர் தோட்டத்துக்கு நடுவில் தான் இந்த பஸ் போயிட்டுருக்கு. இப்போ ரோடு நல்லா இருக்கிறதுனால பஸ்ஸு நல்லா சூப்பராக ஸ்மூத்தாக போகுது. இன்ஜின் சவுண்டே இல்லை. இந்த ரோடு மோசமாக இருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வண்டியை ரொம்ப ரேஸ் பண்ணி ஓட்டினாங்க. அந்த நேரத்தில் சவுண்டு வந்துச்சு. அதுவும் இல்லாமல் மேடு ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்டு வருது. இங்கெல்லாம் ரோடு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பஸ்ஸும் நல்லா போகுது. அங்கே தூரத்தில் ஒரு அருவி ஒன்று தெரியுதுங்க. தண்ணி கம்மியாக தான் வருது. தண்ணி அதிகமாக வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. வீடுகள்லாம் பாருங்க, சூப்பராக கட்டியிருக்காங்க. வந்துட்டு கீழே வந்து கடை மாதிரி கட்டியிருக்காங்க, காம்ப்ளெக்ஸ் மாதிரி. மேலே வந்து பார்த்தீங்கன்னா வீடு. இந்த ரோட்லயே வந்து சபரிமலைக்கு போலாம் போலக்கு. இங்கேயே வந்து ஒரு 45 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க சபரிமலை. இப்ப இந்த பஸ் வந்து பாத்தீங்கன்னா சித்தார்ல இருந்து அப்படியே போயிட்டு இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் மேப்ல காமிச்ச ரூட்லயும் போல. இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள சின்ன சின்ன ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோட் வழியா வந்து போயிட்டு இருக்கு. சித்தார்ல இருந்து உள்ள போய் இங்க பாருங்க, இங்க ஒரு வியூ பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. ஒரு பெரிய ஆறு. நம்ம அந்த ஆறு ஃபர்ஸ்ட் பார்த்தோமே அந்த ஆறா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்குது.
பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியில் போகிற ரோட பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது. நம்ம இந்த போகக்கூடிய ரூட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஆறுகள் தான் இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது வியூவு. கீழே வந்து ஆறு போயிட்டுருக்கு. பாருங்க வழியில் எத்தனை ஆறு ஓடுதுன்னு பாருங்க. என்னால் இன்னொரு விஷயம் என்னன்னா வளைஞ்சு வளைஞ்சு போகிறதுனால கேமராவை வந்து என்னால் சரியாக பிடிக்க முடியல. ஏன்னா வந்து டக்கு டக்குன்னு திரும்புது பஸ்ஸு. சாப்பிட்றதுக்கு வந்து நிறுத்தியிருந்தாங்க. நம்ம சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். நம்ம வந்து மீன் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு பஸ்ஸை வந்து ஏறணும். இங்கே தான் வந்து நம்ம சாப்பிட்டோம். சாப்பாடு வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. 110 ரூபா ஆச்சு சாப்பாடு. நான் ஒரு மீன் பார்த்தீங்கன்னா அது வச்சுருந்தாங்க. இங்கேருந்து லஞ்ச் பிரேக் வந்து நின்றுட்டு பஸ்ஸு இப்போ திரும்பவும் கிளம்பிடுச்சு. எங்கே பார்த்தாலும் ஆறாக ஓடிக்கிட்டு இருக்கேன் இந்த ரோட்டில். அதை பாருங்க, எங்கேயும் ஒரு ஆறு ஓடுது. இந்த பஸ்ஸு போகிற ரோட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது.
கிணத்துல தண்ணி வந்து கிளீனாக போயிட்டுருக்கு பாருங்க. இந்த வீட்டுக்கு பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு தான். ஆற்றை ஒட்டி தான் இந்த வீடே கட்டியிருக்காங்க. இடையில இடையில வந்து வண்டி ரோடு சரியில்லை, அதனால ஷேக் ஆகுது. இங்கே ஒரு ஜிம்மா பள்ளிவாசல் ஒன்று இருக்குது. இப்போ அந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்லேருந்து பஸ்ஸு வந்து மூவ் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் வந்து ட்ராவல் பண்ணுவோம்.
இப்போ நம்ம அடுத்து ஒரு பெரிய டேம் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, பாருங்க பெரிய டேமு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த டேம் வந்து பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட வியூ பாயிண்ட்டை வந்து நான் பக்கத்தில் வந்து காமிக்கிறேன். பாருங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை சாரல்கள் வந்து பேஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த டேமை வந்து கிளியரன்ஸாக என்னால் காமிக்க முடியல. பாருப்பா, இந்த அளவுக்கு மழை வந்து அந்த இடத்துல பேஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் இது வந்து நம்ம இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய டேம் வந்து பார்த்திங்கன்னா 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குன்னா எவ்வளோ பெருசாக இருக்கும், எவ்வளோ தண்ணி வந்து பாருங்கள் இதில் இருக்குது. இந்த மாதிரி சீனரிலாம் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சின்னா இந்த பஸ்ஸில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் இந்த டேமையும் பார்க்கலாம். ஆனால் இறங்கிலாம் போய் பார்க்க முடியாது, போட்டிங்லாம் இதில் கிடையாது. ஏன்னா வந்து பஸ்ஸு வந்து நிற்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா தான் நம்ம வந்து இந்த டேமை வந்து பார்க்க முடியுது. அண்ணன் தான் வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா சரியாக டிரைவிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ரோடே சுத்தமாக கிடையாது, தூக்கி தூக்கி அடிக்குது. முன்னாடி உட்காந்துருந்தேன், என்னால் கேமராவை பிடிக்கவே முடியல. கேமரா ஒரு பக்கம் கீழே விழுது, மைக் ஒரு பக்கம் கீழே விழுது. எல்லாத்தையுமே நல்லா கண்ட்ரோல் பண்ணி தான் கொண்டு வந்திருந்தேன். அண்ணா நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டிரைவிங் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் இந்த ரோட்டில் எத்தனை வருஷமா வந்து இருக்கீங்க? நான் ஒரு 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷமா? 20-25 வருஷம் ஆச்சு. எப்படின்னா இந்த ரோட்டில் ஓட்டுறீங்க? அந்த டிரைவிங் ஸ்டீரிங் பிடிச்சா நான் ஓட்டுறேன். ஸ்டீரிங் பிடிச்சி ஓட்டுறீங்க தான். ஆனால் இந்த அளவுக்கு தூக்கி தூக்கி போடுறது ரோடே இல்லையா? இறைவன் உள்ள செயல், இறைவனோட செயல். அண்ணா எப்படி நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க? நாங்கள் ரெண்டு மை ஃப்ரெண்டு. 2 பேரும் ஃப்ரெண்டா? 2 வருஷம் 20 வருஷமா இருக்கீங்க? இல்லை, நாங்கள் 2 பேரும் இப்போ ஒரு 2-3 வருஷமா தான் ஃப்ரெண்டாக இருக்கும். 3 வருஷமா இணைய பெரியாத்த ஃப்ரெண்டு. ஓகே, சூப்பர்ண்ணா. நீங்கள் 2 ட்ரிப் அடிப்பீங்களாண்ணா? இல்லை, ஒரு காலையில் இங்கே வந்துட்டு திருப்பி போயிடுவோம், முடிஞ்சிடும். பிறகு நாளை காலையில் 5:30 காலையில். ஆனால் டெய்லி நீங்கள் வந்துடுவீங்க? இல்லை, வாரத்துக்கு ஒரு நாள் தான் வருவோம். வேறு 2 நாள் வேறு ரூட் இருக்கு. வேறு ரூட் இருக்கு. 2 பேரும் வந்து வேறு வேறு ரூட்டில் போயிருவீங்க? நாங்கள் 2 பேரும் ஒரே ரூட்டு தான். இந்த ரூட்டு அந்த ரூட்டும் அந்த 3 வண்டி. சரி சரி. ஒரு நாள் கம்பம், ஒரு நாள் எர்ணாகுளம், ஒரு நாள் இந்த கவி பத்தனம்திட்டை. சூப்பர்ண்ணா, நீங்கள் உண்மையிலே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ண்ணா. இவர் நம்ம ஃப்ரெண்டு ரொம்ப. பேர் அன்சர். அன்சரா? அக்பர். அன்சர். என் பேர் மனோகர். 2 பேரும் பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் பண்ணிட்டு வந்துருக்காங்க. நம்ம பேசஞ்சர்லாம் பார்த்து கரெக்டான பிளேஸில் வந்து இறக்கி விட்டுட்டு இருக்காங்க. நான் வந்து டிக்கெட் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரூட்லாம் தெரியல. ஆனால் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஃப்ரண்ட்டில் தான் உட்காந்துருந்தேன். எல்லாத்தையுமே வந்து இடையில வந்து என்னை செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, கீழே விழுந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் இந்த பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுங்க. நீங்கள் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் எங்கே போனாலும் கிடைக்காது. நம்ம இந்தியாவில் அதுவும் கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் வந்து மீட் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, வெறும் 208 ரூபாயிலிருந்து பட்டணத்திட்டாவிலிருந்து குமளிக்கு நீங்கள் இந்த வந்து ட்ராவல் பண்ணுறது, நீங்கள் வெளிநாட்டுக்கு ஃப்ளைட்டில் போனாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் வந்து மீட் பண்ணவே மாட்டீங்க. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் போனால் கூட ஒரு ஏசி ரூமில் தான் உட்காந்துட்டு போயிருப்பீங்க, மேலேருந்து கீழே பார்ப்பீங்க. ஆனால் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இந்த மாதிரி இயற்கை காட்சிகள்லாம் வந்து பார்க்கணுன்னா வந்து நேச்சுரலாக வந்து பார்க்கலாம் முடியாது. ஒன்று படத்தில் பார்ப்போம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா எதாவது ரீல்ஸில் பார்ப்போம். ஆனால் டேரெக்டாக வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக இந்த பஸ்ஸை பிடிச்சி ஏறி வாங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதுவா? இதுதான் வசந்த மாளிகை. தமிழ் பேசுவாங்களா? தம்பி வா. உன் பேர் என்ன? பேர் என்ன பாரு? மலையாளமா தமிழா? பழங்காலத்து மனிதர்கள் வந்து இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சில்ட்ரன்ஸ் 2 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பிஸ்கட் பாக்கெட் வந்து கொடுத்துட்டு போகிறோம். ஓ, டனல். இப்போ நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா கக்கி டேம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே நம்ம வந்து பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டனல். இந்த டனல் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பைப் வழியாக வந்து தண்ணி வந்து போவோம். இந்த டேமோட வியூ பார்க்கறதுக்கே சும்மா வேற லெவலில் இருக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். நீங்கள் வெறும் ஒரு 210 ரூபா செலவு பண்ணால் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம்.
இப்போ இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கக்கி டேமுக்குள்ளே வந்துகிட்டு இருக்கு. இந்த வியூ வந்து பார்க்கறதுக்கு செம்ம வேற லெவலில் இருக்கு. இங்கே பாருங்க, இந்த டேம் வந்து நம்ம வந்து டைரெக்டாலாம் வந்து பார்க்க முடியாது. ஆக்சுவலாக பஸ்ஸில் வந்தால் மட்டும்தான் இந்த டேமை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். பாருங்க எவ்வளோ சேஃபாக வந்து பஸ் வந்துகிட்டு இருக்குன்றதையும் பாருங்க. உண்மையிலே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே பாருங்கள், இந்த டேமுக்குள்ளே தான் நம்ம வந்து இந்த பஸ்ஸை வந்து ட்ராவல் பண்ணுது. இந்த டேமை வந்து பார்க்கணுன்னா இந்த பஸ்ஸில் வந்தால் தான் மட்டும் பார்க்க முடியும். நேராக பார்க்குறது சபரிமலை பொன்னம்பலம் மேடு. இங்கே நேராக பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலை பொன்னம்பலம் மேடு. மகர ஜோதி தெரியக்கூடிய இடம். மகர ஜோதி வந்து தெரியக்கூடிய இடம்னு சொல்றாங்க. போட்டிங் இருக்கானே. தண்ணி നമ്മളെ വണ്ടി മാറിയില്ല. வந்து நல்லா சூப்பரா ஓடிட்டு இருக்காங்க. கண்டக்டர் வந்து இடையில வந்து ஆபீசரா வந்து கக்கி டேம் வந்து பார்த்தோம் இல்லையா, அந்த கக்கி டேம் கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையை வந்து உடைச்சி இங்கேருந்து பாறைகளை கொண்டு எடுத்துகிட்டு போய் தான் இந்த கக்கி டேம் வந்து கட்டியிருக்காங்க. இந்த மலை வந்து உடைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த டேம் கட்டுறதுக்கு இந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உதவி பண்ணியிருக்கு. இது மட்டும் இல்லை, இன்னொரு டேம் ஒன்று வருது. அந்த டேமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையிலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பாறைகளை உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த டேம் வந்து கட்டியிருக்காங்க. பாப்பா, உன்னோட பேர் என்ன? தமிழ் பேச தெரியுமா? மலையாளமா? இப்போ அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த பழங்குடி மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு பிஸ்கட் பாக்கெட் எடுத்துகிட்டு வந்து தருவாங்க பழுக்கு. டிரைவர் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கட் பாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. இது அண்ணா அந்த டேம் பேர் என்னது? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆனத்தோட டேமுக்கு முன்னாடி தான் வந்து நிற்கிறோம். இவங்க பழங்குடி மக்கள் வந்து இங்கே தான் வந்து இருக்காங்க. இப்போ அந்த டேமுக்கு மேலே வந்து பஸ்ஸு போகுது, நம்ம போகலாம். இங்கே பாருங்கள், சரியான வியூ பாயிண்ட். இந்த டேமு பார்க்குறதுக்கே சும்மா வேறு லெவலில் இருக்குது. பஸ்ஸு வந்துக்கிட்டு இருக்கு. 2 டேம்லேயும் இந்த பஸ்ஸு வந்து பயணிக்குது. கேரளாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் குமிளி போகக்கூடிய பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 டேம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பயணிக்குது. இந்த டேம் பார்க்கறதுக்கு வியூ வந்து சூப்பராக இருக்குது. பஸ்ஸு மேலே இருந்து நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. டேமுக்கு அந்த சைடில் வந்து பார்த்தா வியூ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸு வந்து இடையில கவிக்கு முன்னாடி ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடியே ஒரு கேண்டீன் வந்திருக்கு. இந்த கேண்டீனில் தான் வந்து பஸ்ஸு நிற்குது. மழை பெஞ்சு விட்டுருக்கு இங்கே. இப்போ நம்ம வந்து உள்ளே போயிட்டு டீ குடிக்கலாம். டீ இருக்கா என்ன இருக்குன்னு தெரியல. உள்ளே போவோம். கேண்டீனில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரளா எலக்ட்ரிசிட்டி போர்டோட கேண்டீன் இது. பாருங்க, ஸ்டாஃப் ஒன்லி. 3 மணி நேரமாக காட்டில் 3 மணி நேரமாக இந்த ஃபாரஸ்ட்டில் ட்ராவல் பண்ணி இப்போ தான் டீ கிடைக்குது. டீயை குடிப்போம். இந்த நேரத்துக்கு இந்த டீ கிடைச்சதே ரொம்ப குளிர் தாங்க முடியல. எப்பவுமே இவங்க டிரைவர்ஸ் எல்லாம் வந்தாலும் இங்க இந்த இது வந்து கேஎஸ்சிபிக்குள்ளது கேண்டீன். இப்போ இங்க வந்து எல்லாரும் ஒரு டீ குடிச்சிட்டு இங்க சாப்பிட்டு போவாங்க. இந்த டீ குடிக்க நிப்பாடி இருக்கிறாங்க. நீங்க வர்றவங்க இந்த வழியா வந்து இங்க இறங்கி சாப்பிட்டு இங்க எல்லாம் சுற்றுலா பாருங்க. இந்த இடம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. சந்தோஷம். எல்லாரும் பாருங்க. பாருங்க, காட்டு பண்ணிலாம் வந்து உலாவிட்டு இருக்கீங்க. இவ்வளோ பக்கத்துல வந்து காட்டு பண்ணி வந்து பார்க்க முடியுது பாருங்க. நம்ம வந்த நேரம் வந்து யானை இல்லை, காட்டு பண்ணியும் காட்டு மாடு மட்டும் தான் பார்க்க முடிஞ்சுச்சு. இங்கே ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய இபி டிபார்ட்மெண்ட்டுக்குன்னே பார்த்தீங்கன்னா இங்கே குவார்ட்டர்ஸ் இருக்குது. இபிக்காரங்க மட்டும்தான் இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டு இவங்களுடைய சிஸ்டம் எல்லாமே இங்கே இபி சம்மந்தமான எல்லாருமே இங்கே ஒர்க் பண்ணுறதுனால இவங்களுக்கு மட்டும்தான் இந்த இது. சூரியன் வந்து உதிக்குது, நம்ம தலைக்கு மேலே உதிக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. அப்படியே வேறு லெவல். இப்போ நமக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பம்பா டேம் வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து பம்பா டேம் கிட்ட வந்துட்டோம். இந்த பம்பா டேமையும் வந்து நம்ம இங்கே பாருங்கள், இந்த பம்பா டேமையும் நம்ம வந்து இங்கே பார்க்குற மாதிரி இருக்குது. டேமோட அவுட்ரு தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் வந்து மரங்கள்லாம் வந்து மறைச்சிக்கிச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக ஒரு வியூ பாயிண்ட் தான் இது. இது வந்து பஸ்ஸு நிற்காது, கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்ருக்காங்க. பார்க்குறதுக்கு மொத்த கேரளாவையும் நம்ம இங்கேருந்து பார்க்குற மாதிரி இருக்குங்க. நம்ம பஸ்ஸில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த சூரியன் வந்து மறைகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மறைஞ்சிடுச்சு. பஸ்ஸு நின்று இறங்குறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் மறைஞ்சிடுச்சு. இந்த பிளேஸே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது வியூ பார்க்குறதுக்கு. பன்னெண்டரை மணிக்கு நம்ம வந்து கிளம்பணும். மணி வந்து பார்த்திங்கன்னா 6 ஆகுது. 6 மணி நேரம் வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வண்டி பெரியாருக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம். குமுளிக்கு இங்கேருந்து பக்கம்தான். 6 மணி நேரம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். என்னுடைய கேமராவில் வந்து சார்ஜ் இல்லை. ஸோ இப்போ அந்த பஸ்ஸில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு குமுளியில் வந்து இறங்கிட்டோம். பஸ் இப்போ தான் நம்மளை வந்து இறக்கி விட்டு போயிருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து இங்கேருந்து இப்போ உள்ள தமிழ்நாடு பார்டர் போய்ட்டு தமிழ்நாடு பஸ் பிடிச்சி சின்னமனூருக்கு வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணோம். சரியாக ஒரு 6.5 மணி நேரம் அந்த பஸ்ஸில் வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 7 மணி ஆகுது. நம்ம 12:30 மணிக்கு வந்து ஏறணும். 6.5 மணி நேரம் ட்ராவலு, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குமுளிலேருந்து டவுன் பஸ் வந்து ஏறியாச்சு கம்பத்துக்கு. நம்ம கம்பத்துலேருந்து திரும்பவும் பழையபடி பஸ் பிடிச்சி நம்ம அங்கேருந்து போகணும். வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதுமாரி வீடியோஸ் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அதிகமாக நிறைய ட்ராவல் விளாக தான் இந்த சேனலில் வந்து போட போகிறோம், நம்ம தேனி டாக் சேனலில். இன்னும் வேறு எந்தெந்த ஊர் உங்கள் ஊரில் ஏதாச்சும் வித்தியாசமாக புதுசாக இருக்குது அப்படின்னாலும் கீழே வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. இனி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.